இன்றைக்கி ஒரு சாரியை ப்ரீப்ளீட் பண்ணிடலாமா? எப்பவும் போல் அந்த விசிறி மாதிரி எடுக்க ட்ரை பண்ணேன். நமக்கு எப்பவும் போல் வரல. இந்த கிளைண்ட் வந்துட்டு செஸ்ட் ப்ளீட் மட்டும் எனக்கு நிறையா வச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரியே குட்டி குட்டியாக நிறைய செஸ்ட் ப்ளீட் எடுத்தாச்சு. சில சாரியில் வந்து முந்தி மட்டும் ரொம்ப ரஃபாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம கையிலேயே நீட்டாக அரேஞ்ச் பண்ண பிறகு தான் நல்லா ஸ்டீம் அயன் கொடுத்து அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் கிளாஸ் வந்து ப்ரொஃபஷ்னல் லெவலில் இருக்குமான்னு சொல்லிட்டு. கிளைண்ட் நேரில் வந்தால் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், நேரில் வரலாட்டி எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்ற டீட்டெயில் மெஷர்மெண்ட் சார்ட்டோடு நம்ம கிளாஸஸ் இருக்குங்க. எப்பவும் போல் அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். குறுக்க இந்த கௌசிக் வந்துட்டார். இந்த கிளிப்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ அயன் பண்ணாலும் அது வந்து எடுக்கிறதே அவனோட வேலைங்க. அதே மாதிரி வெளியே கிளாஸ் ஃபீஸ்லாம் 1000 ரூபா 2000 ரூபா இருக்குது. 100 ரூபா பேமெண்ட்டுக்கு ப்ரொஃபஷனல் லெவலில் கற்றுக்க முடியுமா நிறையா பேர் என்கொயரி பண்ணிடுங்க. இப்போ அந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் நீட்டாக பாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பேங்க. இதே மாதிரி தான் நீங்கள் 100 ரூபா பேமெண்ட்டுக்கு படிச்சிங்கனாலும் சூப்பராக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எப்பவும் போல் செஸ்ட் ப்ளீட்டை வந்து 1 எல்போ அயன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 1 எல்போ அயன் பண்ணிக்கிட்டேன். சென்டர் ப்ளீட் வந்து கொஞ்சம் எடுத்தாலே போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நீட்டாகவே அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி நீட்டாக பாக்ஸ் ஹோல்ட் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி என்னோட இந்த பாக்ஸ் ஹோல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.